ஆற்றுவதற்காக எமது வகுப்பு தோழர்களை அழைக்கின்றேன். தேசியத்திற்கு இடத்திற்குரிய மரியாதை செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது இலட்சியம். வெற்றி என்பது உன் நிழல் போல, நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடன் வரும். முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். வெற்றிகரமான கணிதம் கூட பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கும் என்பதால் முதல் முயற்சியில் ஏழுநோக்கி பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்கள் தான் நாடோக்கும் தலைவரால் நாளை விளங்கப் போகிறார்கள். திக் திக்கும் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். மற்றும் ஆசிரியர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, அனைவருக்கும் என் இனிய வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள் நுழைகிறேன். எங்கே தாருங்கள் தங்கள் காதுகளை. அச்சம் என்பது மடமையடா என்று கூறினார் ஒரு புலவர். அச்சம் மனச்சோர்வையையும் உறுதியின்மையும் காண்பிக்கிறது. அச்சம் தரும் என்றார் பாரதியார். அச்சம் மனிதனின் முன்னேற்றத்திற்கும் சந்தோஷமான வாழ்விற்கும் ஒரு தடைக்கல். அச்சத்தால் தினம் தினம் செத்து பிழைப்பதை விட ஒரே ஒரு சாதனம் என்றனர் நம் ஆண்டோர்கள். அச்சம் பலவீனத்தின் அடையாளம். தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதே அச்சம் தடுப்பதற்கு உறுதியான வழி. வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம். நாம் நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீரில் குதித்தால் தான் அது சாத்தியமாகும். நீரை கண்டு அச்சப்படுவான் என்றுமே நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. தாருஸ்ஸலாமின் வாராந்த செய்திகளை வாசித்து சென்ற சல்மாவுக்கு நன்றிகள். அடுத்து சிற்றுரை ஒன்றை ஆற்றுவதற்காக பிரதி அதிபர் அவர்களை அழைக்கின்றேன்.